இது எல்லாமே ஆண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் ஃபீமேல்ஸ் ஃபேஷனை அடாப்ட் பண்ண திங்ஸ் என்னன்னு தெரியுமா? அண்ட் திஸ் இஸ் பார்ட் 2 பார்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அண்ட் மேக்கப் தான். முதல்ல வந்து ஏன்ஷியன் மெடிவல் பீரியடில் வந்து இந்த லிப்ஸ்டிக் மேக்கப்ஸ் இந்த ஐலாஷஸ் இது எல்லாமே வந்து ஆண்கள் வந்து ஒரு ராயல் லுக்குக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கிலும் அதிகமே வந்து ஃபேஷன் வந்து ஃபீமேல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட், இந்த சியர் லீடிங்ஸ். இப்போ நம்ம எங்கே பார்த்தாலுமே இந்த சியர் கேர்ள்ஸ் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஏன் நம்ம ரெகுலராக பார்க்குற கிரிக்கெட் மேட்சஸில் கூட வந்து இந்த சியர் லீடிங்ஸாக ஃபீமேல்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே மேல்ஸ் தான் இருந்தாங்க. ஒன்ஸ் மேல்ஸ் எல்லாமே இந்த வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 கான்சிக்யூட்டிவாக வரப்போ அதுக்கு போனதுக்கப்புறம் இந்த வேகன்சி எல்லாத்தையுமே ஃபீமேல்ஸ் ஆப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சியர் லீடிங்ஸாக இப்போ மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் திங் ப்ளூ ஜீன்ஸ். இந்த ப்ளூ ஜீன்ஸுமே முதல்ல வந்து ஆண்களுக்காக அதுவும் ஹார்ட் ஒர்க்கிங் மென்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இந்த ரோட் சைடு ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா ஹைலி டியூரபுளாக இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதே மாதிரி ப்ளூ ஜீன்ஸ் ஃபீமேல்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஃபீமேல்ஸுமே அதை ஃபேஷனாக ட்ரெண்டுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.